சீமான் பங்கேற்ற மாடு மேய்க்கும் போராட்டத்தில் வனத்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. தேனி மாவட்டம் போடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடைபெற்றது. என்னது கொடுமை, 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடா குறுக்கிட்டீங்க. எல்லாம் அடிமாடா கறிக்கு ஓடிட்டு. கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கு, அது இதை பத்தி கவலைப்பட்டிருக்க. பால் வளத்துறைன்னு இருக்கு, பால் எங்க இருந்து வரும்? குழாயில் திருவினா வருமா? மாடு இல்லாம எங்க பால் வரும்? அந்த 2 துறைகள் எதுக்கு வச்சிருக்கு? அரசு வச்சிருக்குல்ல, அரசு பால் வைக்கிறது, மாடு மேய்க்காது. தடையை மீறி மாடுகளுடன் மலைப்பகுதிக்கு செல்ல முயன்றவர்களை வனத்துறையினர் அனுமதிக்காததால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எல்லா காடுகளுக்கும் சொல்றீங்க, நாங்க உழைக்கிறது சொல்றீங்க, பாதுகாக்கிறது. மீண்டும் அவர்கள் வனத்துறையினரின் எதிர்ப்பையும் மீறி 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று வனப்பகுதிக்குள் நுழைந்தனர். மாடுகளை அனுமதிக்காததால் வனத்துறையினருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டு மாடுகளையும் மலைவன பகுதிகளுக்குள் ஓட்டிச் சென்றனர். பெண் அதிகாரி வீட்டில் நிர்வாணமா நின்று அட்டூழியம் செஞ்ச தாசில்தாருக்கு தர்மடி கொடுத்து விரட்டி இருக்காங்க பொதுமக்கள். ஆந்திராவில் பெண் விஆர்ஓ வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட தாசில்தாரை பெற்றோர் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். திருப்பதி மாவட்டம் சூலூர்பேட்டை வாக்காடு தாசில்தாராக பணிபுரியும் ராமையா இதற்கு முன்பு வெள்ளக்கூர் தாசில்தாராக பணியாற்றினார். அப்போது அங்கு கிராம வருவாய் அதிகாரியாக பணிபுரிந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். இதையடுத்து ராமையா வாக்காடுக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் அந்த பெண் விஆர்ஓவின் மொபைல் போனுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் அந்த பெண்ணின் வீட்டிற்கே சென்ற ராமையா படுக்கையறைக்கு சென்று நிர்வாணமாக நின்று கொண்டு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பெண்ணின் பெற்றோர் வந்ததால் தப்ப முயன்ற நிலையில் ராமையாவை துடைப்பம் உள்ளிட்ட கிடைத்த பொருட்களால் வீட்டிற்குள்ளேயே விரட்டி விரட்டி தாக்கினர். இந்நிலையில் ராமையாவை பணி நீக்கம் செய்த திருப்பதி மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். திடீர்னு ஆட்டோ டயர் கழன்று ஓடியதால பெரும் விபத்து நிகழ்ந்திருக்கு. கன்னியாகுமரியில் திடீரென சக்கரம் கழன்று லாரி மீது ஆட்டோ மோதி விபத்திற்குள்ளான காட்சி பதைபதைக்க வைத்துள்ளது. தக்கலை அருகே முளகமூடு பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி மெலகன், சதீஷ்குமார் ஆகியோர் பிரின்ஸ் என்பவருடைய ஆட்டோவில் முளகமூடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஆட்டோவிலிருந்து தூக்கி வீசப்பட்ட 3 பேரும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆட்டோ டயர் கழன்று ஓடுவதை பார்த்து லாரி ஓட்டுநர் சுதாரித்து லாரியை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விபத்து தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் பிரின்ஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்த போறப்போ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதமா இளைஞர்கள் சிலர் அட்டூழியம் செஞ்சிருக்காங்க. தீரன் சின்னமலை நினைவு நாளில் நாமக்கல்லில் இளைஞர்கள் பைக்கில் அட்டகாசம் செய்த காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தேசிய கட்சி கொங்கு இளைஞர் அணி தீரன் சின்னமலை பேரவை சார்பில் ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக நாமக்கல் நகர் பகுதியில் பைக், காரில் பேரணியாக சென்றனர். அப்போது இளைஞர்கள் பலர் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் பைக்கில் ரேஸ் கொடுத்து அதிக ஒலி எழுப்பி அளப்பறை கொடுத்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதேபோல் குமாரபாளையத்திலையும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமா பைக்லையும் கார்லையும் இளைஞர்கள் சிலர் அட்டகாசம் செஞ்சாங்க. விமான நிலையத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ராணுவ வீரர் செஞ்ச காரியத்தை இப்ப பாருங்க. கடந்த ஜூலை 26ஆம் தேதி ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தனியார் விமான நிறுவன ஊழியர்கள் 4 பேரை ராணுவ அதிகாரி ஒருவர் தாக்கியுள்ள சம்பவம் இணையத்தில் வைரலாகியுள்ளது. டெல்லி செல்லும் விமானத்தில் அதிக லக்கேஜ் எடுத்து வந்த ராணுவ அதிகாரிக்கும் ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு ஒரு தேசிய விருது கூட கிடைக்காதது சினிமா ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. அதே நேரத்தில் தி கேரளா ஸ்டோரி மற்றும் ஜவான் போன்ற திரைப்படங்களுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் அவார்டு அரசியல் உள்ளதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு உண்மையா? ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பாளியின் குரல் வளை நெரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர்களாக அனைவரும் தோற்றுவிட்டோம், கலை தோற்றுவிட்டது. இப்படி சமூக வலைதளத்தை திறந்தாலே நேஷனல் அவார்ட் ஜூரிஸ்க்கு எதிரான போஸ்ட்களும் ரைட் அப்களும் நிரம்பி வழிகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான 71வது தேசிய விருது கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதினை பார்க்கிங் திரைப்படத்தை இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கும், சிறந்த துணை நடிகருக்கான விருதை நடிகர் MS பாஸ்கருக்கும் அறிவித்தனர். அதேபோல தனுஷ் நடிப்பில் வெளியான வாத்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற வாவாத்தி பாடலுக்காக இசையமைப்பாளர் GV பிரகாஷுக்கும் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் அறிவிக்கப்பட்டது. இது மட்டுமின்றி இயக்குனர் அட்லி இயக்கிய ஜவான் திரைப்படத்தில் நடித்த பாலிவுட் உச்ச நடிகர் ஷாருக்கானுக்கு முதல் முறையாக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினையும் அறிவித்திருந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் திரைப்படத்திற்கான தேசிய விருது அறிவிப்பு வெளியாகும் போது சில அதிருப்திகள் வெளியாவதும் விருதில் அரசியல் உள்ளதென குற்றச்சாட்டு எழுவதும் சகஜமான ஒன்றுதான். ஆனால் இந்த முறை தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ள திரைப்படங்களையும் கலைஞர்களையும் ஒப்பிட்டு இதற்கெல்லாம் தேசிய விருது அறிவித்த ஜூரிஸ்க்கு ஆடு ஜீவிதம் கலை படைப்பும் அதில் நடித்த பிருத்விராஜின் பெர்ஃபார்மன்ஸும் கண்ணில் தெரியவில்லை என்கிற கேள்வியை நெட்டிசன்கள் மிகவும் ஆத்திரமாக எழுப்பி வருகின்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவிலிருந்து கல்ஃப் நாட்டிற்கு வேலை நிமித்தமாக சென்ற நஜீப் அந்த பாலைவன காட்டில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பட்ட துயரத்தை எழுத்தாளர் பென்யாமின் ஆடு ஜீவிதம் நாவல் மூலம் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஆடு ஜீவிதம் நாவல்
கடந்த 2009ஆம் ஆண்டு கேரள அரசின் சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றது. இந்த நாவலை படமாக்க வேண்டுமென 10 ஆண்டுகளுக்கு மேல் போராடி வந்த இயக்குனர் பிளெஸி ஒரு வழியாக ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப் என்கிற திரைப்படத்தை நடிகர் பிருத்திவிராஜை வைத்து கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கினார். கிட்டத்தட்ட 5 வருட கடின உழைப்பிற்கு பிறகு இந்த திரைப்படத்திற்கு 2023ஆம் ஆண்டு சென்சார் சான்றிதழ் பெறப்பட்டு 2024ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்காக 30 கிலோவிற்கு மேல் உடல் எடையை குறைத்த நடிகர் பிருத்திவிராஜ் அவருடைய வாழ்நாள் பெஸ்ட் என சொல்லும் அளவிற்கான அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு கேரள அரசு 9 ஸ்டேட் அவார்டுகளை வழங்கி கௌரவித்தது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்ற ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு தேசிய விருது நிச்சயமாக கிடைக்கும் என சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அந்த திரைப்படத்திற்கு ஒரு பிரிவில் கூட தேசிய விருது அறிவிக்கப்படவில்லை. அதே நேரம் கேரளாவிலும் தமிழகத்திலும் மிக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு 2 தேசிய விருதினை அறிவித்திருப்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. குறிப்பாக பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள திரையரங்க உரிமையாளர்கள் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை வெளியிட மறுத்தனர். பல உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களை கேரளா ஸ்டோரி திரைப்படத்தில் தெரிவித்திருப்பதாகவும் இது பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி என்றும் பலரும் கருத்து தெரிவித்திருந்தனர். இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ளதென்கிற சர்ச்சைக்குள்ளான திரைப்படத்திற்கு 2 தேசிய விருது கொடுத்திருப்பதன் மூலமும் இஸ்லாமியரான நஜீப் கதாபாத்திரத்தில் உசுரை கொடுத்து நடித்த பிருத்திவிராஜிற்கு தேசிய விருது மறுக்கப்பட்டிருப்பதன் மூலம் இதற்கு பின்னணியில் உள்ள இந்துத்துவ அரசியலை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறதென நெட்டிசன்கள் இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த கருத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக கேரள முதல்வர் பினராயி விஜயனும் மாநிலத்தின் நன்மதிப்பை கெடுக்கும் வகையில் பொய்யான தகவலை கொண்டு உருவாக்கப்பட்ட கேரளா ஸ்டோரிக்கு விருது வழங்குவது சங் பரிவாரின் பிளவுபடுத்தும் அஜெண்டாவை ஆதரிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு இந்த தேசிய விருது கேரளாவிற்கு மிகப்பெரிய அவமானம் என்றும் வகுப்புவாத வெறுப்பை விதைக்கும் இந்த முடிவுக்கு ஜனநாயகவாதிகள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். இந்த சூழலில் கேரளா சார்பாக தேசிய விருது ஜூரியில் தனி ஒருவனாக இடம்பெற்றிருந்த இயக்குனர் பிரதீப் நாயரும் தேர்வு குழுவினரின் இந்த முடிவை முன்கூட்டியே எதிர்த்ததாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் குழுவின் தலைவராக இருந்த அசுதோஷ் கோவரிக்கர் கேரளா ஸ்டோரி சர்ச்சைக்குரிய படமாக இருந்தாலும் நம்முடைய சமூகத்தில் எப்படி மத மாற்றம் நிகழ்கிறது மற்றும் தீவிரவாதிகளாக எப்படி மாறுகிறார்கள் போன்ற முக்கிய பிரச்சனையை கேரளா ஸ்டோரியில் கையாண்டிருப்பதால் அதற்கு தேசிய விருது கொடுக்க வேண்டுமென தெரிவித்ததாக கூறியுள்ளார். அது மட்டுமின்றி தேர்வு குழுவின் தலைவர் அசுதோஷ் கௌவரிக்கர் ஆடு ஜீவிதம் திரைப்படத்தின் இயக்கம் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் இரண்டுமே சரியில்லை என்றும் அது ஒரு முழுமையான கலைப்படைப்பின் அனுபவத்தை கொடுக்கவில்லை என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆடு ஜீவிதம் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்வு குழுவின் தலைவர் அசுதோஷ் கோவரிக்கரை டாக் செய்து ஜவான் திரைப்படத்தில் ஷாருக் கானிடமிருந்து அப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸை கண்டுவிட்டீர்கள் என கோபமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு 2 ஆஸ்கர் விருது 7 தேசிய விருது வாங்கிய ரகுமான் இசையமைத்துள்ளார். படத்தை எடிட் செய்த ஸ்ரீகர் பிரசாத் 9 தேசிய விருதுகளை வாங்கியுள்ளார். படத்தின் இயக்குனர் பிளெஸியும் ஏற்கனவே தேசிய விருதினை வாங்கியவர்தான். இப்படி மிகச் சிறந்த படைப்பாளிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட படத்தை பார்த்த பிறகு தேசிய விருது தேர்வு குழுவின் தலைவர் அசுதோஷ் ஸ்டேஜிங் சரியில்லை என கூறியிருப்பது தற்போது நெட்டிசன்களை நரங்கா ஜோக் காட்டுறீங்களா என கலாய்க்க வைத்துள்ளது.
தேசிய விருது நடுவர்களால் நிராகரிக்கப்பட்டாலும் ஆடு ஜீவிதம் தான் உண்மையான கேரளா ஸ்டோரி என்றும் அதில் நஜீபாக நடித்திருந்த பிருத்விராஜ் தான் மிகச் சிறந்த நடிகர் என்றும் நெட்டிசன்கள் தற்போது ஆடு ஜீவிதத்தை கொண்டாடி வருகின்றனர். காணாமல் போன 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு பள்ளி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி நிர்வாகத்தினர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுவதற்கு என்ன காரணம்? ரெண்டு நாளைக்கு முன்னாடி காணாம போன பள்ளி மாணவனை இரவு பகலா தேடி அலைஞ்ச பெத்தவங்க கடைசியில அவரை பொணமாதான் பார்க்க நேரிட்டு இருக்கு. ஸ்கூல் கேம்பஸ் உள்ளேயே இருந்த கிணற்றுக்குள்ள தன்னோட ஒரே மகன் டெட் பாடியா மிதந்ததை பார்த்த தகப்பன் தானும் கிணற்றுக்குள்ள குதிச்சு மகனை ஆற தழுவி அழ முயற்சித்தது அங்கிருந்த எல்லோரோட இதயத்தையும் ரணமாக்கி இருக்கு. என் மகனை அநியாயமா விட்டுட்டேனே, புள்ள பெத்தவங்கெல்லாம் என் கூட வாங்கன்னு ஒழிச்ச ஒரு தகப்பனோட குரல் அடுத்த சில நிமிடங்களிலேயே சில 100 குரல்களா மாறி இருக்கு. நீங்க வாங்க எப்பா, நீங்க புள்ள பெத்தவங்க வாங்க, இந்த கம்பவுண்ட் மேல ஏறுங்கடா எப்பா, இந்த முள்ள கம்பி மேல ஏறுங்க, என் புள்ள முள்ள கம்பியை தாண்டிச்சு. நேரம் ஆக ஆக உயிரிழந்த மாணவனுக்கு தகப்பனாகவும் நண்பனாகவும் சகோதர சகோதரியாகவும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் கட்சிக்காரர்களும் அணிதிரள திருப்பத்தூரே திக்கு முக்காடி போயிருக்கு. காணாமல் போன 11ஆம் வகுப்பு மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு அதே ஸ்கூல் கேம்பஸ்ல உள்ள மூடிய கிணற்றுக்குள்ள சடலமா மிதந்தது எப்படின்னு தெரிஞ்சிக்க விசாரணையில களமிறங்கினோம். புள்ளைய பறிகொடுத்துட்டு நிக்கிற இந்த தகப்பனோட பேரு சின்ன தம்பி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பக்கத்துல கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சாதாரண விவசாயி. இவருக்கு 4 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பையனும் இருந்திருக்காங்க. அதுல தன்னோட கடைக்குட்டி சிங்கமா கனவு கண்டவர்தான் இப்படி மர்மமான முறையில கிணற்றுக்குள்ள சடலமாக இடந்திருக்காரு. உயிரிழந்த மாணவரோட பேரு முகிலன். திருப்பத்தூர்ல உள்ள டொமினிக் சாவியோ மேல்நிலை பள்ளியில 11ஆம் வகுப்பு படிச்சு வந்திருக்காரு. அரசு உதவி பெறக்கூடிய இந்த ஸ்கூல் மற்ற இடங்கள்ல காட்டிலும் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்னு சொல்லப்படுது. கிறிஸ்தவ பாதிரியார்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகிச்சிட்டு வராங்க. டொமினிக் ஸ்கூல்ல 2 ஆண்டுகளுக்கு முன் சேர்ந்த முகிலன் அவரே விருப்பப்பட்டுதான் ஹாஸ்டல்லையும் தங்கி படிச்சதா தெரியுது. இந்த சூழல்ல தான் கடந்த 1ஆம் தேதி காலையில முகிலன் வகுப்புல ஆப்சென்ட் ஆகியிருக்காரு. அவர் விடுதியிலேயும் இல்லாத காரணத்தால பெற்றோருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. பதறி அடிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்த தகப்பனான சின்ன தம்பி மகன்கிட்ட பேசியே 10 நாள் ஆகுதுன்னு தெரிவிச்சிருக்காரு. இதன் தொடர்ச்சியா போலீஸ் ஸ்டேஷன்லயும் புகார் அளிக்கப்பட்டு இருக்கு. கடந்த 2 நாட்களா முகிலனை காணும்னு பெத்தவங்க தேடி வந்த நிலையில தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில அதே ஸ்கூல் கேம்பஸ்ல உள்ள கிணற்றுக்குள்ள அவர் டெட் பாடியா மிதக்கிற தகவல் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. பாதுகாப்பு கருதி கிரில் கேட் போட்டு மூடப்பட்டிருந்த கிணற்றுக்குள்ள முகிலனோட டெட் பாடி கிடந்தது எப்படி என்ற ஒற்றை கேள்விதான் பலரையும் நடந்திருப்பது கொலையா இருக்குமோன்னு சந்தேகிக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டிசிப்ளின் என்ற பேர்ல அந்த பள்ளி நிர்வாகம் மாணவர்களிடம் ரொம்பவே கடுமையா நடந்து கொள்வாங்கன்னும் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு.
இது போதாத குறைக்கு குழந்தைகளுக்கு கல்வி போதிக்க வேண்டிய பள்ளியோட கையேடுல பாவம் செய்வதை விட சாவதே மேல்னு அச்சிடப்பட்டிருப்பதும் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. பள்ளி முதல்வரையும் பள்ளி நிர்வாகத்துல இருப்பவர்களையும் கைது செய்யணும்னு வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. அது மட்டுமில்லாம டொமினிக் பள்ளிக்கூடத்துல விடுதியில தங்கி பயிலக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் பாடத்திட்டத்தையும் தாண்டி தனியா சில சர்வீஸ்கள் பற்றி பாடம் நடத்தி வந்ததா சொல்லப்படுது. ஹாஸ்டல் மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்தை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு கூடுதலான பணியையும் கொடுத்திருக்காங்க. அதுல முகிலனுக்கு தினமும் மோட்டார் போடுவதற்கான பணி ஒப்படைக்கப்பட்டிருந்ததா அவரோட தாய் நளினி தெரிவிச்சிருக்காங்க. அவன் விருப்பப்பட்டு தான் ஹாஸ்டல் சேர்ந்தான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லியிருந்தான் அவங்க அப்பா கிட்ட, நான் மோட்டர் போடுற வேலை எனக்கு கொடுத்துக்கிறாங்கப்பா. அவன் இதெல்லாம் பிள்ளைங்களாம் பெருகினத்தை பார்த்துட்டு, ஏண்டாப்பா நீ எதுவும் வேலை செய்யறதில்லன்னு போது, அப்போ நான் மோட்டர் போடுற வேலையை எனக்கு தருவாங்க, 5 மணிக்கு எழுந்து போய் நான் மோட்டர் போடுவான்னு சொன்னான். அப்போ நான் இது சொன்னது இந்த ஞாபகம் பிள்ளை இல்லையே, நம்ம அந்த மோட்டர்கிட்ட போய் பார்ப்போமேன்னா ஓடி போய் 2 பேரும் பார்க்குறோம். மோட்டர் ஓப்பனிங்கில் இருக்குது, அதுக்குள்ளே அந்த ஷார்ட்ருக்குள்ள கல்லெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஒயர் இருக்குது, ஏதாவது சேக்கை கடிச்சிக்குமான்னு ஒரு டவுட்டு. ஃபுல்லாக அந்த ஃபென்சிங்கு வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது ஒரு ஆளால். இதில் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லையாவன், சேக் கடிச்சிக்குமோ ஒரு வேலை, இல்லை எங்கேயாவது போய் போகிறான், அதில் மிஸ் ஆகி போனால் எங்கேயாவது போய் போனால் அப்படி ஒரு கோணத்தில் அது கடிச்சிருவான்ட்டு அமைதியாக இருந்தோம். இது மட்டும் இல்லாம தன்னோட தம்பிய அந்த ஹாஸ்டல்ல உள்ள பாதிரியார்கள் பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கவும் வாய்ப்பிருக்கிறதா முகிலனோட சகோதரி நளினி சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. ஜோசப் மாணிக்கமோ என்னமோ அவர் பேர், அவர் இன்னும் ரெக்டர்னு யாரோ ஒருத்தர், அவரை கரெக்டாக என்னன்றாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னே அவங்க எல்லாம் இல்லை, அவன் காணாம போனோம்னு எல்லாம் போயிடுவாங்களா அந்த இன்சார்ஜ் எல்லாம், அவங்கள எல்லாரும் விசாரிக்கணும், அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் சார். அவங்க ஃபாதர்ன்ற பேரில் ஃபாதராகவே நடந்துக்கல, அவங்க ஒரு ஆசாமிங்களாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் அந்த இது, உன்னால் முடியும்னா நீ போய் கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோடு இருக்க வேண்டியது தானே, ஏன் மற்ற பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க? தற்போது சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகே முகிலனோட மரணத்தில் உள்ள மர்மம் விலகும்.